வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, டேப்லெட்ஸ் டாபிக்ஸை பற்றின ஒரு மார்க் டெஸ்ட் 10 எம்சிக்யூஸ் பார்க்கலாம். அதனுடைய ஆன்சர்ஸ் இந்த கொஸ்டின்ஸுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுற நண்பர்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் செஷன் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 5 செஷனில் நம்ம ஒரு 60 எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரம் ஃபார்மகாக்னசி. ஸோ கண்டினியூஸாக ஒரே சப்ஜெக்ட் பார்க்கும்போது நமக்கு போரிங்காக இருக்கலாம். அதனால் சப்ஜெக்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவாக ரொட்டேஷனில் வரும். ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அப்புறம் ஃபார்மசிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டேப்லெட்ஸ். அதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு 10 எம்சிக்யூஸ் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டேப்லெட்ஸ் டைப்ஸு, அதனுடைய கோட்டிங், அதனுடைய மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இதில் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது முதல் கொஸ்டின், இன் டேப்லெட்ஸ் த லேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் ஆர் லெவலிங் ஆஃப் த பெயிண்ட் ரிசல்ட்டிங் இன் எ டிஃபார்ம்டு சர்ஃபேஸ் அண்ட் இன் அண்ட் இன்க்ரீஸ்டு திக்னஸ் ஆஃப் த ஃபைனல் கோட். இதற்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லேமினேஷன், ஆரஞ்சு பீல் எஃபெக்ட், மோட்லிங், நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதுக்கு ரிலிவெண்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆரஞ்சு பீல் எஃபெக்ட். ஸோ இதை எப்படி நம்ம டெஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா, த லேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் ஆர் லெவலிங் ஆஃப் த பெயிண்ட் ரிசல்ட்டிங் இன் எ டிஃபார்ம்டு சர்ஃபேஸ். ஸோ டிஃபார்ம்டு சர்ஃபேஸ் மாதிரியான ஃபார்ம் உருவாகுது. இதெல்லாமே டேப்லெட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான், ஓகேவா. அண்ட் இன் அன் இன்க்ரீஸ்டு திக்னஸ் ஆஃப் த ஃபைனல் கோட். ஃபைனலாக கோட்டிங் கொடுக்கும்போது திக்னஸ் ரொம்ப அதிகமாகுது. அந்த கண்டிஷனை நம்ம ஆரஞ்சு பீல் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அடுத்து டேப்லெட் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ். இதில் நமக்கு தெரிஞ்ச ஹெட்டிங்ஸ் தான் எல்லாமே. ட்ரை கிரானுலேஷன், வெட் கிரானுலேஷன், டைரக்ட் கம்ப்ரெஷன், அடுத்து ஆல் தி அபோவ். ஸோ இதில் பார்க்கும்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் தி அபோவ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டேப்லெட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். தோஸ் ஆர் ட்ரை கிரானுலேஷன், வெட் கிரானுலேஷன், டைரக்ட் கம்ப்ரெஷன். ஸோ த ஆன்சர் ஆல் தி அபோவ். அடுத்து an example of chewable tablet is விட்டமின் சி, பேராசிட்டமால், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒன் ஆஃப் தி அபோவ். ஸோ நம்ம மெடிக்கல் ஷாப்லேயே பார்த்துருப்போம். விட்டமின் சியோடைய பிராண்ட் நேம் செலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது சீவபிள் டேப்லெட்ஸ், அதனால் செலின் சீவபிள்னே இருக்கும். ஸோ விட்டமின் சி தான் ஆன்சர். பேராசிட்டமால், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒன் ஆஃப் தி அபோவ். அதில் பேராசிட்டமால் சீவபிள் ஃபார்முலேஷனில் இல்லை. ஆன்டிபயோட்டிக்ஸுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா காமனாக ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லும்போது இல்லை, ஓகேவா. ஸோ கரெக்டான ரிலிவெண்ட்டான ஆப்ஷன் விட்டமின் சி தான். ஸோ விட்டமின் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து an எக்ஸாம்பிள் ஆஃப் சப்லிங்குவல் டேப்லெட்ஸ். ஸோ இது புப்ரினோர்ஃபின், எர்கோட்டமைன், ஜிடிஎன் அப்படிங்கிறது கிளிசரைல் ட்ரைநைட்ரேட்ஸ், ஓகேவா. ஆல் தி அபோவ். ஸோ சப்லிங்குவல் டேப்லெட்னா நாக்குக்கு அடியில் வச்சு அந்த டேப்லெட்டை ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சப்லிங்குவல், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் முதல் ஆப்ஷன் ஏபிசி மூணுமே கரெக்டான ஆப்ஷன். ஸோ கிளிசரைல் ட்ரைநைட்ரேட், எர்கோட்டமைன் அண்ட் புப்ரினோர்ஃபின், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும் போது ஆல் தி அபோவ் ஆப்ஷன் 4. அடுத்து பாலிமர்ஸ் யூஸ்டு இன் ஃபிலிம் கோட்டிங் ஆஃப் டேப்லெட்ஸ் பார்த்தோன்னா பாலிவினைல் குளோரைடு, பாலி ப்ரொபிலீன், பாலி எத்திலீன், ஆல் தி அபோவ். ஸோ பாலிமர்ஸ், இதில் உள்ள பாலிமர்ஸ் எல்லாமே ஃபிலிம் கோட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 66th கொஸ்டின், எ பில் டேப்லெட், ஓகேவா. டேப்லெட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அதில் ஃபாலோ பண்ணும்போது பில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டிஸ் அண்ட் குட்டிகாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் அதாவது ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷனில் அது டேப்லெட்ஸ் அண்டு பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். டேப்லெட் கவர்டு வித் எ கோட்டிங் ஆஃப் சுகர் டு கேனோஃப்ளேஜ் தி அன்பிளசன்ட் டேஸ்ட். அதாவது மாஸ்க் தி அன்பிளசன்ட் டேஸ்ட் அப்படின்னா என்ன மீன் கேட்டிருக்காங்க. மைக்ரோ என்கேப்சுலேஷன், சுகர் கோட்டிங், என்ட்ரி கோட்டிங், ஃபிலிம் கோட்டிங். ஸோ இதுலேயே சுகருங்கிற வார்த்தை வரதுனால நம்ம கன்ஃபார்மாக சுகர் கோட்டிங் என்டர் பண்ணிடலாம். டேப்லெட் கவர்டு வித் எ கோட்டிங் ஆஃப் சுகர் டு கேனோஃப்ளேஜ் தி அன்பிளசன்ட் டேஸ்ட் அப்படிங்கிறது சுகர் கோட்டிங், ஓகேவா. அடுத்து 67th, an example of sustained release tablet is dash alprazolam tablets, டைக்ளோஃபெனாக் டேப்லெட்ஸ், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோவ். ஸோ நம்ம மெடிக்கல் ஷாப்லேயே பார்த்துருக்கலாம். டைக்ளோஃபெனாக் எஸ்ஆர் அவைலபிளாக இருக்கும். அல்ப்ரோசோலம் 0.25 mg, 0.5 mg டேப்லெட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சஸ்டைன்டு ரிலீஸ் டேப்லெட் இஸ்
alprazolam tablets and diclofenac tablets. So answer is both A and B, option C. Next question 68. An example of Glidant used in tablet manufacturing. Magnesium stearate, talc, starch, all the above. ஸோ கிளைடன்ஸ்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி above இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளைடன்ட் யூஸ் இன் டேப்லெட் மேனுஃபேக்சரிங் இட் இஸ் மெக்னீசியம் ஸ்டெரேட், டால்க், ஸ்டார்ச், ஆல் தி above இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து எக்ஸிபியன்ட்ஸ் ஆர், ஸோ நம்ம படிச்சிருப்போம் ஒரு ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரிங்கில் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்க்கு அடுத்தபடியாக எக்ஸிபியன்ட்ஸ், அதாவது துணை பொருட்கள்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து என்ன சொல்கிறது, அடிட்டிவ்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு நேம் அடிட்டிவ்ஸ்னு சொல்லலாம். அடுத்து இதில் ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து புலன்களால் உணரக்கூடிய துணை பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஸ்வீட்னிங் ஏஜென்ட், அது எல்லாமே வந்து ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ். பொதுவாக அடிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது லூப்ரிகன்ட்ஸு, கிளைடன்ட்ஸு, டைலுவன்ட்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஸ்டெபிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியில் சொல்லுவாங்க. இந்த எக்ஸிபியன்ட்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவ், தெரப்யூட்டிக்கலி ஆக்டிவ். அடுத்து மேஜர் இன்க்ரீடியன்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டேப்லெட்ஸ் இஸ் கிடையாது. மேஜர் இன்க்ரீடியன்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டேப்லெட்ஸ் நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இதுக்கு தெரப்யூட்டிக், அதாவது இதுக்கு வந்து தெரப்யூட்டிக் ஆக்ஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எதுவுமே இருக்காது. 90% வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் இருக்காது. அதனால தான் ஃபார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ டிஃபரன்ஸ் இன்ஆக்டிவ் ACTIVER இல்லை, இன்ஆக்டிவ், தெரப்யூட்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேவா. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இஸ் டேஷ், சோடியம் மெட்டா பைசல்ஃபைட்ஸ், அஸ்கார்பிக் ஆசிட், அடுத்து ஆலம், ஆல் தி அபோவ். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான். சோடியம் மெட்டா பைசல்ஃபைட்ஸ், அஸ்கார்பிக் ஆசிட், ஆலம், ஆல் தி அபோவ். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ், ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டேப்லெட்ஸில் இருந்த 10 கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். அடுத்து அப்கமிங் செஷனில் இன்னொரு டாப்பிக்கில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். மேக்ஸிமம் 20 கொஸ்டின்ஸ் ஒரு செஷனில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 10 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இன்னும் வரக்கூடிய செஷனில் இருந்து ஒவ்வொரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 20 கொஸ்டின்ஸ் நம்ம அதில் கொடுக்கும்போது நல்லபடியாக நம்ம ஒரு டாபிக் வந்து தரவாக ரீட் பண்ணிவிட்டு 20 கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு சாப்டர்ஸ் கவர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். லைன் பை லைன் ரீடிங் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன் ஃபார்மசி ஃபீல்டு. ஸோ நமக்கு இப்போது வரக்கூடிய அப்கமிங் செஷனில் ஜிப்மர் எக்ஸாமினேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அடுத்து ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன், அதுலேயே வந்து கவர்மெண்ட் அனலிஸ்ட் போஸ்டிங், இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம்.